வணக்கம். இன்றைக்கி ஒரு குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று இனிப்பு அவல் இது சொல்லுறேன். குழந்தைகள் ஸ்கூல் விட்டு வந்தால், இப்போ ஸ்கூல் திறக்க போகிறா, ஸ்கூல் விட்டு வந்தோடனே பசியோடு வரும் இல்லையா, ஒரு 5 நிமிஷத்தில் இது பண்ணி கொடுத்துடலாம். அவல், லேஸ் அவல். கெட்டி அவலாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணால் மிக்சியில் லேசாக ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். அவல், வெல்லம், முந்திரி, பேரிச்சம்பழம், ஏலக்காய், தேங்காய். உடனே அடுப்பே வேண்டாம். அதுக்கு கொஞ்சோண்டு பால், குழந்தைகள் பால் சாப்பிட மாட்டேங்கிறது இல்லையா இப்போ, அதனால் இந்த கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றிட்டு கலக்கிட்டு நிமிஷம் ஊறிடும். கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு இது பண்ணால், இதுவே லேஸ் அவலுங்கிறதுனால நான் மிக்சியில் ஓட்டலை, இல்லைன்னாக்கா இப்போ அது இதிலே போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டுடலாம். அவ்வளோதான். 2 நிமிஷத்தில் குழந்தைகள் ஸ்கூல் விட்டு வந்தோடனே பண்ணிடலாம். வயிறும் ஃபுல்லாகிடும். வயசானவளும் சாப்பிட்டுக்கலாம். வயசானவளுக்கு இது வேண்டாம்னாக்கா முந்திரி, திராட்சை எல்லாம் அவளுக்கும் நல்லது தான். பேரிச்சம்பழம் இதெல்லாம், இந்த பேரிச்சம்பழம் போட்டிருக்கேன். ஒரே நிமிஷத்தில் ஊறிடும். இப்போ அது வெல்லம் உடம்புக்கு அயனு, கொஞ்சம் பேரிச்சம்பழம் அயனு, முந்திரி, திராட்சை, என்னவா இது பாதாம் இருந்தால் கூட போட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு வயிறு ஃபுல்லாகிடும். அது ஒரு கப்பு கொடுத்தீங்களோ வச்சுக்கோங்க. தேங்காய் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வந்த உடனே இது கொஞ்சம் 2 நிமிஷம்தான், அடுப்பெல்லாம் வேண்டாம், பண்ணி கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாதாம் போட்டுக்கலாம், முந்திரி, பேரிச்சம்பழம் போட்டிருக்கேன், திராட்சை போட்டிருக்கலாம், வெல்லம், ஏலக்காய், அவல், பால் கொஞ்சம் விட்டுக்கலாம். அப்படி இதுவாக இல்லைன்னா கொஞ்சம் கெட்டி வளர்ந்தால் லேசாக மிஷினில் ஓட்டிட்டு, இது மிக்சியில் ஓட்டிட்டு பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வயிறும் ஃபுல்லாகிடும். வயசானவங்களும் சாப்பிட்டுக்கலாம். இது பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு இப்போ ஸ்கூல் திறக்க போகிறதே, சாயந்தரம் வந்தோடனே கொடுங்க. வாரம் ஒரு நாள் இது கொடுத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.